சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்து 89,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 11,210 ரூபாயாக உயர்வு. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 1,66,000 ரூபாயாக உயர்ந்தது. ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நள்ளிரவில் கரையை கடந்தது மோண்டா புயல். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்று. மோண்டா புயல் கரையை கடந்தபோது ஆந்திர மாநிலத்தில் பெரும் பாதிப்பு. பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள், மரங்கள் கீழே விழுந்ததால் மக்கள் அவதி. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 3ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையால் சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சாலையில் உள்ள பள்ளங்களால் விபத்துகளில் சிக்க நேரிடுவதாகவும் வேதனை. திருவள்ளூர் அருகே கூவம்பாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். 8 கிலோமீட்டர் தொலைவு கிராம மக்கள் சுற்றி செல்ல வேண்டிய நிலை. ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மழை வரதுனால பாத்தீங்கன்னா டெம்பரரியா தான் ரெடி பண்றாங்க, பர்மனண்டா ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா பர்மனண்டா இது வரைக்கும் ரெடி பண்ணல. பாலம் முடிகிற வரைக்கும் அடுத்து இந்த கிராமம் சத்தரி அன்னைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இந்த பாலம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பண்ணி கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு எங்களுக்கு நல்லதா இருக்கும். காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 18,000 கனஅடியிலிருந்து 8,000 கனஅடியாக சரிவு. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி. பருவமழை காலம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு அதிகரிப்பு. காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். நெல்லை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர், அமைச்சருடன் முதல்வர் ஆலோசனை. அரியநாயகிபுரத்தில் தங்கியுள்ள மு.க. ஸ்டாலினுடன் நிர்வாகிகள் சந்திப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்தால் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என கருத்து. வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்க வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறா கொடு. ஆனால் வாக்குரிமை மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழகத்தில் சாதி இல்லாத வேற்றுமைகளை உருவாக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சினிமாவில் சாதி இல்லை என்று சொன்னால் சாதி ஒழிந்துவிடுமா என பேச்சு. சினிமால ஜாதி இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழிஞ்சிடுமா? இல்ல ஜாதி பேரு ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா?
இல்ல ஜாதின்னு செவுத்துல எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல மேடையில ஜாதி இல்லாத சமுதாயம், ஜாதியை ஒழிப்பும் அழிப்பும் ஜாதி அழிஞ்சிடுமா? கனமழையால் நீரில் மூழ்கிய பயிர்களில் 33% மேல் சேதமடைந்திருந்தால் இழப்பீடு என தமிழக அரசு அறிவிப்பு. முழுமையான கணக்கெடுப்பு ஒரு வாரத்தில் நிறைவடைந்த பின் இழப்பீடு வழங்கப்படும் என தகவல். காஞ்சிபுரம் அருகே காரை கடத்தி கத்திமுனையில் கொள்ளையடித்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது. 4.5 கோடி ரூபாய் கொள்ளையில் தொடர்புடைய மேலும் 10 பேருக்கு வலைவீச்சு. $18 கோடி ஜிமெயில் கடவுச்சொற்கள் திருடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு கூகுள் நிறுவனம் மறுப்பு. பயனர்களுக்கு பாதுகாப்பு குறிப்புகளை வெளியிட்டு அறிவுரை. மின்சார பேருந்துகள் விவகாரத்தில் புரிதலின்றி எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதாக அமைச்சர் விமர்சனம். தனியார் நிறுவனத்திடம் பராமரிப்பு பணியை ஒப்படைத்தால் நஷ்டம் ஏற்படும் என பழனிசாமி கூறிய நிலையில் சிவசங்கர் பதில். அதிக விலை கொண்ட அந்த பேருந்தில் ஒரு சின்ன தவறு என்றாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அதனால்தான் பேருந்து தயாரிப்பாளர்களே அவர்களுடைய நிறுவனத்தின் மூலம் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு வெளிப்படையான முறையில் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அரசியல் காரணங்களால் இப்படி பேசுகிறார். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக தமிழகத்திலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது இந்தியா கூட்டணி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி. பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டனர். பிரதமர் மோடி, நிதிஷ்குமார் மீது ராகுல் காந்தி கடும் விமர்சனம். பீகாரில் அனல் பறக்கும் தேர்தல் பரப்புரை. ஒரே நாளில் அமித்ஷா, ராகுல் காந்தி பரப்புரை. பீகாரில் இஸ்லாமியர் ஒருவர் ஏன் முதல்வராக கூடாது? தேர்தல் பரப்புரையில் அசாதுதீன் ஓவைசி கேள்வி. மதுரையில் சாலையில் கிடந்த 17 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் உரிமை கோருவதால் குழப்பம். பணத்தை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்த காவல்துறை அதிகாரிகள். ரஷ்யாவில் திடீரென நீல நிறத்திற்கு மாறிய நாய்கள். அணு கதிர்வீச்சு பாதித்த செர்னோபில் பகுதியில் நாய்கள் நிறம் மாறியதால் மக்கள் அச்சம். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் 7 புதிய அழகான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. பிரேசிலில் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான சோதனையின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 64 பேர் உயிரிழப்பு. காலநிலை மாற்றம் குறித்த சர்வதேச மாநாட்டின் முன்னேற்பாடு நடவடிக்கையின் போது நேரிட்ட விபரீதம். காசா மீது ராணுவ தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் மீறியதாக குற்றச்சாட்டு. இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் T20 போட்டி. பும்ரா மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்ப்பு.